சரி, இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பார்ப்போம். பிடி ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே மதிப்பெண் கொடுக்க சொன்னால் எத்தனை கொடுத்துக்குவீங்க மார்க்? இப்போ 10க்கு அப்படின்னு சொன்னால் அந்த 10க்கு எத்தனை மார்க் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குவீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா. ஃபர்ஸ்ட் யார் அவங்களுக்கு மார்க் தந்துக்கிறது. ஓகே, இப்போ 10க்கு அப்படின்னா எத்தனை மார்க் உங்களுக்கு நீங்கள் தந்துக்குவீங்க? மேம், சீரியஸாக ஃப்ராங்காக சொல்லணும்னா 10க்கு நான் வந்து எனக்கு 5 தான் மேம் கொடுப்பேன். 10க்கு 5. ஓகே, ஏன்னா எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், எந்த அளவுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத பற்றி. என்னோட பாசிட்டிவ் கேரக்டர் 5 இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் என்னோட நெகட்டிவ் கேரக்டர் 5 இருக்கும். நான் வந்து ஒருத்தவங்க நம்பி எல்லாமே செய்கிறேன் அப்படின்னும் போது அவங்க எனக்காக எந்த அளவுக்கு நிற்கிறாங்களோ அதை விட அதிகமாக நான் அவங்களுக்காக நிற்பேன். ஆனால் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை என் கூடயே இருந்துட்டு என்ன ஏதாச்சும் பண்ணுற மாதிரியோ இருந்தால் நான் அவங்ககிட்ட வந்து ஒரு மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேன். ஓகே, அவங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் அவங்க விட்டு விலகிடுவேன். அது வந்து எனக்கு என்னோட பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இந்த மாதிரி நிறையாவே நடந்திருக்கு. ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி என்னோட கோவம் என்ன சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக எனக்கு ஆட்டிடியூட் நிறையாவே இருக்குது. நம்ம ஆட்டிடியூட் வச்சு தான் எப்படி யார் என்னன்னு சொல்லி தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆட்டிடியூட் என்னன்னு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படின்னும் போது அதை எல்லாருமே சில பேர் ஈகோ, கோவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதை எதுவுமே நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஓகே, நீங்கள் அப்படி நினச்சிட்டா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கிளியராக இருக்கேன்னு அப்படின்றதுல என் பாயிண்ட் இருக்கு மேம். அதனால தான். ஓகே ஓகே, சூப்பர். அப்போ 10க்கு மார்க் போட்டுக்கோங்க உங்களுக்கு. அடுத்தது மார்க் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். 10க்கு 9 மார்க். என்ன காரணம்? நான் 10க்கு வந்து 9 கொடுத்துருக்கேன். இது வந்து வெறும் மார்க் மட்டும் கிடையாது, என்னோட ஒட்டுமொத்த கான்ஃபிடென்ட்டும் அந்த மார்க்கில் இருக்குது. ஸோ நான் ஏன் 9 கொடுத்தேன்னா, இங்கே எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரியும் நான் கிடையாது மேம். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி தான் இருக்காங்க. பேசிக்காக சொல்லப்போனால் எல்லாருமே லவ் விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. பட் இது வரைக்கும் நான் வந்து அதில் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகலை மேம். லைக் ஒருத்தவங்க வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்ம ஈஸியாக நம்புவோம். பட் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன விஷயத்துக்காக காலேஜ் சேர்ந்துருக்கோம், என்ன விஷயத்துக்காக நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம ஸ்கூல் வந்திருக்கோன்றதுக்கு நமக்கு தெரிஞ்சதாம வரும். பட் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பார்த்தும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட பேஷன் ப்ரொஃபஷன் பில்டு பண்ண வந்திருக்கோம்னா நம்ம அது 2 மட்டும் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நான் போகிற இடத்துலையா இருக்கட்டும், நான் அப்படி யாரையும் நான் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் பில்டு பண்ணி பேஷன் பில்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. பட் நான் வந்து பர்பஸ் என்னன்னா ப்ரொஃபஷன் பேஷன் பில்ட் பண்ணதை ஆக்சுவலாக நான் காலேஜ் வந்தேன். அண்ட் அதை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 9. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது யார் பண்ணுறாங்க? நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நிதின் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? முதல்ல உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க. எனக்கு 10க்கு 6 எதனாலனா, இப்போ ஒரு விஷயத்த செய்ய சொன்னால் அது கண்டிப்பாக நான் உடனே சரின்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதை ஒரு விஷயம் செய்யறதுக்கு யோசிப்பேன். அது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்டு போகும். சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மைண்டு போகும். மேக்ஸிமம் ஓவர் திங்க் பண்ணுவேன் அந்த விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு. அது முடிவெடுக்கிறதுக்கே எனக்கு நேரம் ஆகும். அதனால எனக்கு நான் கம்மியாக தான் கொடுப்பேன். இதை விட கம்மியாக கொடுக்கலாம். இதே போல் வேறு. பட் நான் அந்த ஒரு முடிவு எடுத்து அதை யோசித்து செய்கிறேன்ல, இப்போ அந்த முடிவு எடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவேன். அதனால தான் ஆசை. சூப்பர் சூப்பர். அடுத்தது யாரு? ஹரிணி மார்க் கொடுத்துக்கோங்க. 10க்கு 7. சூப்பர். என்ன காரணம்? நான் வந்து 10க்கு 7 கொடுப்பேன் மேம். ஏன்னா வந்துட்டு எனக்குன்னு யார் என் லைஃப்பில் வந்து நின்றாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் அவங்களுக்காக எடுத்துக்கணும். நான் வந்து என்னோட கோல் என்னவோ இது வரைக்கும் நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் மேம். வேறு எதுலேயுமே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாதனால நான் வந்து எனக்கு 10க்கு 7. சூப்பர் சூப்பர். அடுத்தது யாரு? தனிஷா. தனிஷா எத்தனை மார்க் உங்களுக்கு கொடுப்பீங்க? மார்க் கொடுத்துக்கோங்க. அங்கே
வந்துட்டு எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கேன்னு என்னாலையும் சொல்ல முடியாதுங்க மேம். ஏன்னா வந்துட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கரெக்டாக இருக்கேன்னு நினச்சாலும் என் கூட இருக்கிறவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அது ஒரு சில விஷயத்தில் உண்மையாக இருக்கலாம், ஒரு விஷயத்தில் பொய்யா இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. அதனால நான் வந்துட்டு நான் 10 கார். சூப்பர். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக எனக்கு தெரியுது. ஏன்னா இது செல்ஃப் ஸ்டடி ஒரு வகை. ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு செல்ஃப் ஸ்டடியை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த நகரம் நமக்கு நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. பட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறீங்க.